வந்து தன்னோட முழு கதையும் வந்து சொல்லிட்டுருக்காரு. இந்த மாரி வந்து எப்படி வந்து அந்த பொண்ண பார்த்தாரு, அதுக்கப்புறம் எப்படி பழகுனாரு, எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவர விட்டு பிரிஞ்சது, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுருக்காரு. அத கேட்டு வந்து காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இவ்ளோ தூரம் இவ்ளோ பிரச்சனைய தாங்கிட்டு இருக்காரா இவரு, நம்மள மாதிரி இவரும் பெயினோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. அதன்படி வந்து விஜய் வந்து பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய்க்காக பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்த நாள் விஜய் வந்து போதை தெளிஞ்சோனே, சரி ஓகே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. நீங்க எப்படி அந்த பொண்ண வந்து லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, இவ்ளோ உருகி உருகி லவ் பண்ணியிருக்கீங்க. ஆனா வந்து உங்க மனசு எவ்ளோ காயப்பட்டுருக்கும்னு எனக்கு புரியுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்ப எல்லா விஷயத்தையும் இவ கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து சரி நான் தெரியாம உளறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாரு வீட்டுக்கு. என்னப்பா வீடு எப்படி இருந்தது? அங்க ஃபார்ம் ஹவுஸ்ல எப்படி இருந்தது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா எல்லாருமே கேட்குறாங்க. நல்லா இருந்தது. நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கினேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னோனே, விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு. அடுத்து வந்து காவேரி விஜய் கிட்ட வந்து சண்டை போடாம, விஜய்க்கு வந்து தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றாங்க. இத பார்த்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. காவேரி இது இப்படி மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து காவேரி வந்து வெளிய போயிட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வந்து அங்க ராகினி வராங்க. ராகினி வந்து காவேரி வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நிக்கிறியான்றாங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தேவையில்லாம என் பேச்சு தலையிடாத. உன் வேலைய பார்த்துன்னு போ அப்படின்றாங்க காவேரி. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமா பேசணும். உன் வீட்டுக்காரரு உன்ன நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் வீட்டுக்கார பத்தி உனக்கு என்ன கவல? பின்ன விஜய் உன்ன நல்லா தானே பார்த்துக்கிறாரு, நல்லா தானே வச்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு நீ இப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. இன்னமும் நீ பழைய லவ்வ மறக்காம நிவின வந்து ச்சே உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அத கேட்டு காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன உளர்ற உனக்குன்னா ஒண்ணும் முடியலையா உனக்கு? வாங்கினது பத்தாதா? இன்னும் வாங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ வந்து செஞ்சது மட்டும் கரெக்ட்டா? எவ்வளோ வந்து உனக்கு அசிங்கமா இல்ல? வீட்ல புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு அலையிறியே அப்படின்னு கேட்குறாங்க. யார பார்த்து என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு பலார்னு அற விடுறாங்க. உடனே வந்து எதுக்காக இப்ப நீ என்ன அரைஞ்ச அப்படின்னோடனே, பின்ன இவ்வளோ கேவலமா பேசுற? நிவின நான் எப்பவும் மறந்துட்டேன் புரியுதா? எனக்கும் நிவினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது உனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு கூட நான் என்ன சொன்னேன் பார்ட்டியில கூட, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு வீட்டுக்காரர் இருக்கான் புரியுதா? என்ன பார்த்துக்கிறாரு நல்லா தான் அவரு. நான் விஜய்க்காக தான் இருக்கேன். மத்தபடிலாம் எனக்கு யாரும் தேவையில்லாத விஷயம். பின்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன பத்தி தப்பா பேசுவியா நீ? என்னையும் நிவினையும் இழுத்து வச்சு பேசுவ. என்ன வேணாலும் பண்ணுவ இல்ல? நான் சும்மா பார்த்துட்டு இருக்கணுமா? இங்க பார் நான் ஒன்னும் வேணும்னு பேசல புரியுதா? இவ்வளோ நாள் நான் பேசினேனா, இப்போ நிவினை நான் மீட் பண்ணேன். நிவினை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். அதுக்கு நிவின் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நானும் காவேரி ஒன்றா சேர போகிறோம். காவேரி கூட நான் வாழ ஆரம்பிக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுது? நீ டைவர்ஸ் பண்ணிட்டு விஜயை நிவினை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. நீ என்ன சொல்கிற? நிவின் அப்படி சொன்னது? ஆமாம் நிவின் தான் சொன்னார். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் புரியுதா? எல்லாம் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ தான் நான் நிவினை மீட் பண்ணிட்டு வரேன். போதுமா? நீ வேணா நிவின் கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நேராக போகிறாங்க. இதோட முடியுது.